ஏன் சீனாவுக்கு ட்ரம்பை இவ்வளவு பயம்? காரணம், ட்ரம்பின் பண்பு தெரியும். ட்ரம்பை அமெரிக்கன் மக்கள் மிகவும் சப்போர்ட் செய்கிறார்கள். இந்த பனாமா கால்வாய் சம்பவம் நடந்ததில் அமெரிக்கன் மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. காரணம், அவர்களின் கையில் இருந்து போன ஒரு சம்பவத்தை ட்ரம்ப் அதை மாற்றுவது மட்டுமல்லாமல் கையில் எடுத்தார். மற்ற 43 போர்ட்களையும் கையில் எடுத்தார். இனி அங்கு சீனாவின் எந்த பிரசன்ஸும் இல்லாமல் போனது. காரணம், ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் மற்றும் அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது. இந்த சென்ட்ரல் நோர்த் அமெரிக்கா ஆனாலும் லேட்டின் அமெரிக்கா ஆனாலும் உலகத்தில் அமெரிக்கா ஆக உள்ள மிக அதிகமான ட்ரேட் நடக்கும் ரூட் ஆகும். இங்கு ஏறி செல்வாக்கு ஏற்படுத்த சீனா முயற்சித்த போது ட்ரம்ப் தலையிட்டார். பக்கா வியாபாரி என்று நான் சொன்னதின் அர்த்தம் புரிந்ததா? இது பேசிக்கலில் அமெரிக்காவின் ஒரு மார்க்கெட்டை மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் செய்யும். அங்குள்ள அமெரிக்கன் பிசினஸ்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. காரணம், அது அமெரிக்காவின் கையில் வந்துவிட்டது. இதுதான் ட்ரம்பின் மிகப்பெரிய நன்மை என்று சொல்வது. காரணம், அவருக்கு முன் இந்த சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணிக்கை வைத்து சொல்லி முடித்த பிறகு அதை எப்படி முடிவெடுத்து அதை பலப்படுத்தி எக்ஸிக்யூட் செய்ய தெரியும். உக்ரைன் விஷயத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் என்ன சொன்னாரு? இறுதியில் உக்ரைன் காலில் பிடிக்கிறது. என்னது? யூரோப்பியன் நாடுகள் சொன்னது. இறுதியில் யூரோப்பியன் நாடுகள் முழுவதும் ஒன்றுக்கொன்று சரண்டர் ஆனது. அவ்வளவு தந்திரமான முறையில்தான் அவர் தலையிடுகிறார். அவரின் பண்பு, அவரின் பேச்சு மோசமானது, அது மோசமானது, இது மோசமானது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் போர் எதுவும் உருவாக்கப் போகவில்லை, இந்த பனாமாவை பிடிக்கப் போகவில்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பனாமாவும் பயந்தது, சீனா அதை விட பயந்தது. அவர்கள் முழு சாதனத்தையும் அமெரிக்காவில் கொடுத்துவிட்டு அங்கு போனார்கள். இதுதான் நடந்தது.